வணக்கம் சொந்தங்களே. ஒவ்வொரு கதையும் ஒரு புதிய சிந்தனை. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கதை பார்க்க போறோம்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா? அப்போ இது கேளுங்க. உங்களுடைய பசங்க 2 பேர் இல்லைன்னா உங்களுடைய பசங்க அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்களா? அப்போ இந்த கதையை அவங்க கிட்ட கண்டிப்பா காட்டுங்க. இது முன்னொரு காலத்துல நடந்த ஒரு அழகான கதை. அப்போ 2 சகோதரர்கள் இருந்தாங்க. ஒருத்தவங்க பேரு ஆபேல், இன்னொருத்தவங்க பேரு காயின். 2 சகோதரர்களுமே ரொம்ப பக்தியுடையவங்க. ஒரு நாள் கூட கடவுள்கிட்ட வேண்டுறதுக்கு தவறவே மாட்டாங்க. பக்தி அவங்களுக்கு ஜாஸ்தியா இருந்துச்சு. கொஞ்சம் வளர வளர ஆபேல் ஆடு மந்தைகளை வளர்க்குறவனா ஆனா. காயின் தன்னுடைய தோட்டத்துல காய்கறிகளை பயிரிடுறவனா ஆனா. அவங்க வளர்த்த ஆடுகளும் அவங்க வளர்த்த காய்கறிகளும் வளர்ந்து வளர்ந்து அவங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருக்கும் பொழுது ஆபேல் தன் மந்தைகள்லேயே நல்ல கொழுத்த ஆட்டுக்குட்டியை, அதாவது நல்ல பொசு பொசுன்னு இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியை கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆனால் காயின் தன்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய நொந்து போன காய்கறிகளை ஆண்டவருக்கு கொண்டுட்டு வந்தாங்க. 2 பேரும் தன்னுடைய காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது கடவுள் தன்னுடைய மனசை பார்க்கிறவராக இருந்தார். தான் மனுஷனுடைய வெளிரூபத்தை பார்க்காம மனசு எவ்வளவு நல்ல மனசா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறவராக இருந்தார். இதில் ஆபேல் கடவுளுக்காக தேடி தேடி நல்ல கொழுத்த ஆட்டுக்குட்டிகளை கடவுளுக்காக கொண்டு வந்தான். கடவுள் ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் காயினுடைய காணிக்கையை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் வேணாம் சொல்லாரு தெரியுமா? அவனுடைய மனசுல தான் தான் நல்லா இருக்கணும், பிறருக்கு நல்லதா கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன எண்ணம். யாருக்குமே தெரியாததை நினைச்சான். ஆனா கடவுள் மனசை பார்க்கிறவரா இருந்தாரு. அப்போ நம்ம மனசுல எப்பவுமே நல்ல காரியங்களை தான் நினைக்கணும். இதனால பொறாமப்பட்ட காயின் என்ன பண்ணான்னா, தன்னுடைய சகோதரனாகிய ஆபேல் கூட ஜாலியா பேசி நடக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு யாருமே தன்னை பார்க்கல அப்படின்னு நினைச்சு ஆபேலை கொன்னுட்டான் காயின். கொஞ்ச நேரம் கழிச்சு கடவுள் வந்து காயின் கிட்ட கோபமா, நீ ஆபேலை என்ன பண்ண? ஆபேலுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே காயினுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. நம்ம யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சுதானே பண்ணோம், எப்படி கடவுளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற பயம். அப்போ கடவுள் காயினை தண்டிச்சிட்டாரு. நீ இனிமே விளை வைக்கிற எந்த விஷயத்துலையுமே உனக்கு ஆசீர்வாதம் இருக்காதுன்னு. அப்போ நல்ல மனசு இருக்கக்கூடிய ஆபேல தான் கடவுள் தன்னுக்கு பிடிச்ச பிள்ளையா ஏத்துக்கிட்டாரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எப்பவுமே உங்களுடைய சகோதரர்கள் கூட பகச்சிக்கவே கூடாது. ரொம்பவே ஜாலியா இருக்கணும். கடவுள் உங்களுடைய தப்பை எப்பவுமே பார்த்துட்டு இருக்காரு. யாரும்